கும்பலா வந்துக்கிறீங்களா? கும்பலாவா? இது காக்கா வெளிப்பு ஐயா, இந்த உலகம் 56 தேசம், 56 தேசம். தலைநகரம் அஸ்தினாபுரம், அஸ்தினாபுரம், அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனன், அரவச்சோதனன், நந்தியாவட்ட மாலை அந்த நரா தீபன், கடித்தலாதிபதி, பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். இவங்க ஆட்கள் ஐயா, எனக்கு ஒரு தேசம், உனக்கு ஒரு தோசை, தேசம் தேசம் தேசம், அந்த தேசம், அந்த தேசத்தை ஆளக்கூடிய அடியே கர்ணமகாராஜ். சபையில வந்தவர் யார் என்று விளக்கம் துரியோதன மகாராஜாவின் பலாத்துகாரம் போன்று துள்ளி வரும் சுட்ட விளக்கு துச்சாதன புலி ஒரே லைன் தான், ஒரு கம்பி குறு கட்டிட்டு லைன் வச்சுக்கணும், மொத்த பேரி மாடி போக வேண்டியதான். ஒண்ணு வச்சு சாவச்சு மகாராஜா வில்லு வாடி கொண்டாங்க, குரங்கெல்லாம் கூட கூப்பிட்டு மொத்தம் வச்சுக்கணும். காட்டுல இருந்து மனித குரங்கு கடலாம் கூட தர்றாரு தேசம் சகுனி மகாராஜனா காட்டு ஒரு கிஸ் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன நான் யாரு தெரிகிறதோ அம்மா தாலி யாருக்கோ ஓட்டு ராசு கட்டினோண்டா கரெக்டா கட்டி வரணுமா? தெரியுமா இப்படிதான் வரணும். மூன்றாவது தம்பி வாங்க பாருங்க. மூன்றாவது தம்பி துர்முகன். ஏற்கனவே 3 வாரத்துக்கு முன்னே சொல்றாரு. ஆமா வாஜார எங்க பாட்டி விடு, அங்க மெயின் வாசல் ஆண் நினைக்கிறேன். கர்ண துச்சாதன கிச்சாதனா இதை விட மெயின் வேஷம் என்ன வேஷம்? மாடுபிடி சண்டையில
அந்த இது துஷ்டத்துவம் மன்னனா என்னது அது பாட்டுக்கிட்டு போடாத வர என்ன ஆமா ஜலம் தட்டின்னு வரும்போது அங்க ஒரு வேசம் கட்டி ஊரை சுத்தணும் டேய் வந்தா என்ன ஐடியா வளக்கா ஏன் சொல்லுங்க மகாராஜா டேய் ஆனா 1000 டே வந்து ஊரான மட்டும் அந்த டேய்னா வசனமே வராது டேய் சொல்லுங்க மகாராஜா துரியோதன தம்பியோட 43வது தம்பி யாரு அடியான் குண்டா பேகிடா டேய் குண்டு பேகியா முதலடிக்க பேகியா குண்டா பேகி நல்ல அழகான சாப்பாடு போடுறாங்க கல்யாண சாப்பாடு வடை பாயசம் ஆமாப்பா கேசரி ஒரு கட்டி துண்டுறீங்க அங்க கூட்டு கேசரி எல்லாம் சொல்ல மாட்டேன் அடியான் குண்டா பேகி ஒரு நாள் கூட வரல கால அப்படி பாருங்க சொல்லுங்க மகாராஜா நம்ம பேர் நேசனம் சரி அந்த நீலதேசம் நேசம் ரைட் நேசம் என்னவா மகாராஜா தெரியலையா பூரா பவுடர் வாடி பூசிக்கிறீங்க அதான் தெரிஞ்சுங்க ஐயோ சிங்கமல்ல மூணு சொங்கமல்ல சரி நெல்லு மகாராஜா யார் கூட்டம் முன்னாள் நிக்கிறாரு சொன்னதானே இது கல்தூர் முதல் அன்னைக்கு நீதான் ஓமர் தான் சொல்லு சொல்லு ராஜா எந்த ராஜா அங்க ஒரு நீலகிரி அந்த ஒரு ராஜா இருக்கிறாரு பம்பாத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு எந்த ராஜான்னு சொன்னதானே அது துட்டாதன்னா 63 அந்த என்ன ஒரு ஜம்பு குளம் அந்த ஜம்பு குளத்துல 101 பேர் எழுதி ஓட்டானாங்க ஆச்சும் அதை வந்து 63 33 எழுதி வச்சுக்கிறீங்க சரி சரி அப்படியா அதுக்குன்னே தனி செலுத்தி வச்சுக்கிறோம் வேசாடாத கூட உட்காந்துறாரு அவருக்கும் காட்டி விடுச்சு தெலுங்குல விட்டாத கூடாதுப்பா அந்த கோக்கு இருக்கிறான்பா ஜெயாரில் அந்த வெள்ள வாசத்துக்கு சும்மா துரியோட மகாராஜா அந்த தூக்கும் மகாராஜா எந்த நாடு எந்த நாடு திருமதயம் சாபார் ஆகட்டும் போயிட்டு வா அண்ணா தம்பி துரியோதனா திருமதாயத்தில் இருந்து நமக்கு லிகிதம் வந்திருக்கிறது அதுல என்ன இருக்கிறது என்ன எழுதியிருக்கிறது
என்று படியுங்கள். சித்திரை மாதம் தண்ணீர் சித்திரை மாதம் தண்ணீர் சிறந்ததோர் 7ஆம் தேதி சிறந்ததோர் 7ஆம் தேதி உற்றதோர் கலிகலக்கணம் உற்றதோர் கடகலக்கணம் உகந்த நாள் வேளாண் தண்ணீர் உகந்த நல் வேதன் தண்ணீர் வெற்றி சேர் வில் ஒன்று உண்டு வெற்றி சேர் வில் ஒன்று உண்டு வியர்ந்ததை வளைப்பதற்கு வியர்ந்ததை வளைப்போருக்கு 10 மாத தங்கம் 10 மாத தங்கம் பாஞ்சாலி தன்னை கொடுப்பேன் பாஞ்சாலி தன்னை கொடுப்பேன். இப்படிக்கு பாஞ்சால மன்னன் அண்ணா அண்ணா குருமுறையத்திலே பாஞ்சால மன்னன் மேலிருக்கின்றார்களே பாஞ்சாலிக்கு ஆமா கல்யாண சேவையாக வந்திருக்கின்றது. அப்படியா? ஆமா வெகு அவங்கரமா இருக்கிறது. எது பார்த்தாலும் ஆமா விழாக்கோலம் ஒன்று இருக்கிறது. கண்ணைய பறிக்கின்றது. ஆமா பச்சை பந்தல். ஆமா வந்திருக்கிறோமே ஒரு மணி காணுங்க உபசாரிக்க வருவாங்க இல்லையே. எங்களுக்கு ஆசனம் எங்க இருக்குது? ஆசனம் நான் ஏன் செய்வேன் அண்ணா ஏன் செய்வேன் அண்ணா பாண்டி செய்த வினையோ பஞ்சமர் ஐவருக்கு இப்பேர் பெற்ற பணி வந்து நேர்ந்து விட்டது. புத்தி செய்த வினையோ பற்றவர் ஐவருக்கு இப்பேர் பெற்ற பணி வந்து விட்டது. அகிலி தண்ணீரே அவதரித்தவளாச்சு அந்த அகிலி கொள்ளுமா அகிலி தண்ணீரே அவதரித்தவளாச்சு அந்த அகிலி கொள்ளுமா. நானும் அக்னியிலே பிறந்தவன். அந்த அக்னி எனக்கு தாயாக வேண்டும். ஆனால் என் தாயோ அவரை கொண்டிருக்குமா? அப்படியா? அப்படியா? அண்ணா
சையமார்களா 55 நாட்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் நான் நினைத்த மனம் இன்னும் காணவில்லையே. சபைதானில் வந்து கொடு சுயவர ஐயாக புகழும் புதிய மக்களில் எனக்கு வாழ்ந்த கையினில் வில்லழகணிந்த காளையை காணேன் அம்மா. சையமார்களா அண்ணா மையகமே புகழும்படியான குந்தி பெற்ற மக்களை ஒருவரையும் காணவில்லையே அண்ணா. இனி நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? அக்னியை மூட்டுங்கள் என்று ஆவியை விட்டு விடுகிறேன் அண்ணா. என்னம்மா கல்யாணம் நடக்கிற நேரத்துல உயிர் விட்டுறேன் அழாதான் சொல்லுமா. சின்ன தோழி அழாது. நீ கூட குழந்தை தனியா போய் பண்ணி நீ கூட உட்காரு. அம்மா உட்காரு. கவர்மெண்ட் வேலை உத்தியோகம் போட்டிதான் இருக்க வேண்டுமே தவிர போராமை என்பது இருக்கக்கூடாது. இந்த பெண் முதல்ல யார் வலிக்கிறீங்க? வில்லை வளைக்கலாமா? வில்லை வளைத்தால் பெண் இல்லன்னா பெண் கிடையாது. வில்லின் நிபந்தனை ஏதாகிலும் இருக்கிறதா? இந்த வில்லை யார் ஒருவர் வளைத்து கட்டுகின்றார்களோ அனைவரும் கேட்டுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அது குளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மச்சேந்திரத்தை பின்புறமாக ஒரு இருக்கக்கூடிய சந்தன குழப்பத்திலே விழ செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உனக்கு பெண். புரிகிறதா? சரி, இந்த தோய் பெண் தான் எனக்கு வேண்டும். எனக்கு இந்த தோய் பெண் தான் வேண்டும். இங்க ரெண்டு பேர் வாயிலை. வந்துச்சா? எங்க உடம்புதான் என்னால் முடியலையா? அப்போ உனக்கு பொண்ணு கிடையாது. ஐயோ இல்ல வளர்த்துறேன். இந்த திரௌபதிக்காக வளைக்கிறதோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் தோய் பொண்ணு. இதுக்கு முன்னாடி அந்த தோய் பொண்ணுக்காகவே நான் வளைக்கிறேன்.
வழியில அம்மா இட்லி ரெடி ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுதான் அரிசி ஊர்லையா அது ஊறி மாவு அரைச்சாதான் மதுரகிரியில் நேரே மலைதனை வளைத்திட்டாரோ மலைதனை வளர்த்திட்டாலோ இந்த வீதனை வளைக்க என்னால காரியப்பா சுந்திர தோலும் தோத்தே துடிக்குது மண்மேல் மன்னரே நான் இவ்வளவு நேரம் வலிச்சது அந்த 2 தோய் பண்ணி ஏந்து ஓடி போச்சாப்பா. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு அந்த தோய் பண்ணு 2 நான் கட்டி வச்சுக்கலாம். அவங்களுக்கு எதுக்கான வேலை இருக்குது உனக்கு இல்ல தோய் பண்ணு தோய் பண்ணு வேலை பார்க்கணும் ஊருக்கு போறேன் அவரே ஒழுங்கா பிடிக்கல அதுக்குள்ள வாங்கிட்ட பாரு ஒழுங்கா மொத்தல வாயி மச்சான் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வலிடா மரியா கல்யாணம் கஷ்டப்பட்டுனே தாய் பொண்ணாச்சு ஓடியா அறவெல்லாம் தோய் போட்டு கரையா தோய் பண்ணு எங்க மச்சான் 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 எங்க மச்சான் மச்சான் பில்லு வலி வலிச்சு கட்டினாதான் மச்சான் அதுக்கப்புறம் பொண்ணு பில்லு வலியா வலி நான் தெரியாது நீங்க குடிச்சு பாவாடி பாக்குது பேரு நீங்க குடிச்சு பாவாடி பேசும் பேசும் இன்னைக்கு ராஜி வேற கூத்தாண்டோம் வேலைக்கு வரையா இல்லையாப்பா
தொங்கிடு ஏந்து ஓய் மறுப்பில்ல ஏந்து ஓய் எங்க டேய் யா அலைகளா வரல அது வெடுக்குன்னு புளிக்கிட்டீங்க சரி வேலைக்கு பார்க்கலாம் எனக்கு பெரிய இரும்பு இது என்ன துரும்பு கை கூத்து வண்டி தம்பளுக்கு வண்டி தம்பளுக்கு சாப்பிட்டு வந்து வளைகிறேன் இருந்தாலும் சரி உனக்கு அது தகுமான்னு பாரு டவுட் ஆகிட்டு இங்கிலீஷ் எல்லாம் பேசக்கூடாது வளைக்கு ஏற்பார் பண்ணிட்டாரா சரி நான் இதை வாக்கினப்பா நாட்டில் தானே எங்கத்தானே மாலை சூடி சோமலை தன்னை திருக்கல்யாணம் மிக்கவே மன்னரே ஐயா கொடுங்க நாடியை வில்லு வேலைக்கு போறீங்களா? ஆமாய்யா. பெண்ணாசை உனக்கு இருக்குதா? ஏன் எனக்கு வரக்கூடாதா? எல்லாருக்கும் வரல. வில்லு வேலைக்கு. ஆமா. ஐயரெல்லாம் வந்துட்டாங்களா? ஐயரெல்லாம் நீங்க வில்லு கட்டுங்க முதல்ல இப்ப வலிச்சு. மொத்த பேர் இட்டாந்துறா. மொத்த பேரும்? மொய் படம் அடிச்சுக்கிறாங்களா? முதல்ல வில்ல கட்டியா முதல்ல யாரும் மொய் கொடுக்காம போக கூடாது. ஆமா. நீ ஒருவங்க போக மாட்டே போகுது. நானே வலிக்கிறேன்ப்பா. இந்த வில்லை நானே வலிக்கிறேன்ப்பா. சொன்ன எந்த வேலை முடியுமோ அந்த வேலை செய்யணும். நம்மளால தான் முடியாது. எங்க அப்பா தரமெல்லாம் கல்லை கடிக்க கவுனிகள் பாத்துட்டியா? கையில பிடிச்சி ஒன்ன பார்த்த கையில் ஒரு போட்டோ ஒன்று எடுப்பான் பட்டு நேடு எடுத்துட்டியா? இப்ப என்ன சொல்ற நீ?
இந்த வில்லையை நான் வளைக்க முடியாது. நீ போ, நான் காலையில சென்னை சூப்பர்ல உன் தண்ணியை செஞ்சு அது வந்து சபாஷ் இந்த கட்டிக்கு வச்சுங்க மிஸ்டர் மன்னாரே அப்படியே குரங்காட்டி கூட வந்துக்கறாம்பாங்க யாரு குரங்காட்டில குரங்கு மிஸ்டர் மன்னாரே இந்த வில்லை மன்னாரா நான் வளைக்கின்றேன் மிஸ்டர் மன்னாரே இந்த வில்லை நான் வளைக்கின்றேன் நீயே வளைக்க போறியா புரியுதா கரெக்ட் ஆப்ஷன் இருந்து பார்க்கலாம் நீ பொன்னியக்கார வரைக்கும் இதே அந்த பச்சனை இது வேணா பெரியதா பாப்பா இது வேணா பெரியதா இது வேணா பெரியதா பாப்பா இது வேணா பெரியதா பாப்பா இது வேணா பெரியதா தெய்வம் வந்து ரெண்டு தான் வேற ஒண்ணு இல்ல விட்டு போ ராஜா விட்டு போ ராஜா ராஜா தூண்டு ராஜா ராஜா தங்கச்சி பேய்ந்து போகுது அமாவாசை கேட்கல ஏந்திரா குழந்தையாண்ட போய் நான் யாரும் செத்தேன் வளர்த்திருப்பேன் ஆமா ஏன் என்ன பின் எனக்கு பிடிக்கல உனக்கு இருதயத்துல ஓடுற நீ போ உன்னால முடியாது கல்யாண வேலை வச்சுக்கிறேன் சனியெல்லாம் என்ன என்ன குப்பு போடுற மேய்க்குதான் குப்பு பொறுக்கிறது கூட கொஞ்சம் நல்லா எப்படி மூச்சில கீழ்ச்சில வாங்கி வந்துக்கிறான் என்ன பாஜா என்ன ஜன்மாக்குறாங்க ஜன்மாவா என்ன ஜன்மாக்குறாங்க என்ன சாவானா என் தங்கை திரௌபதி யாரியா பொண்ணு யாரியா திரௌபதி பொண்ணு ஐ லவ் யூ பொண்ணு சூப்பராக்குதா பொண்ணு கண்ணாடியே மேல வீய போதே என்ன பண்ண பொடி காட்டிக்கிட்டு வெள்ள வளைச்சா பொண்ணு நான் யார் தெரியுமா யாரு நாடு உன் நாடு என்ன நாடு பரோட்டா நாடு பரோட்டா ஒரு நாடு பரோட்டா நாடு பேரு குருமா 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 பண்ண கொத்தா 5 வேலை 7 கூட என்ன அச்சு தான் வச்சு போட்டீங்க எனக்கு கவுர் கொடுங்க என்ன தூக்கு போட்டு கவுர் கொடுங்கண்ணா கவுர் கொடுங்கண்ணா எனக்கு தோய் பண்ணாங்க இட்டான் லைட்டா யாரு நான் பொண்ணுங்க அண்ணன் மச்சா பூஜா பூஜா வரி வரியா போடும் வரிசையா பூஜா தண்ணி வேற வாங்கி சுத்தியா மாட்டுக்கு கை இல்லாத போடும் அடிச்சுடா என் பொண்ணு தாங்க இல்ல வளைய முதல்ல ஐயோ எங்கே போச்சா அப்பா யார் வளைப்பாரப்பா யார் வளைப்பாரப்பா
யார் வலிப்பாங்க? முன்னாடியோ முடியாது, என்னாலியோ முடியாது. முடியாதுன்ற மாதிரி நீ என்ன சொல்ற? அம்மாவால முடியாது, உனக்குனால முடியாது. யோ, ஆடுலாம் அப்படிச்சா, யோ. யோ, நீரியா, அவன் பொண்ணு பேர் என்னது? டேய் திரௌபதி. ஐயா, ஐயா, ஐயா. ஏய், குட்டியா. பெண்ணே உன்னை அழைத்தேன். நோவுதா? யோ, திரௌபதின்னு கூப்பிடுறாங்க, நோவுதான். ஏய், யோ. நீங்க எப்படின்னா ஒரு கத்தி வச்சிருக்கீங்க? அது கத்தோ. என்ன மாதிரி மாப்பிள்ளை இந்த உலகத்துல தேட முடியாது. ஐயா, ஐயா, ஆ? உன்ன மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல புல்லாக்குறாங்க. யோ, யோ, எனக்கு இந்த வில்லு வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம். யோ, போய் நான் போய் அங்க 2 ஆயா பாத்துட்டு நான் வளைக்க முயன்றார்கள், முடியாம போயிட்டாங்க. அதுல பெருமை இல்ல. ஆனா இவரு டாக்டரா கீழ் போறாரு. பாயா தெரியும் மொத்த தீனிக்கு வந்துருக்குதுங்க. ஒண்ணு கூட வலிக்கு ஓடியாது பொத்துன்னு கீழுங்க வலிக்கு போறேன். இதெல்லாம் பார்த்து நான் வளைக்காம போயிட்டேன். என் தாயாதி நகைப்பார்கள். ஆனா அவங்க உயிரோடு இல்ல. அதனால இந்த பாச்சாரி நகைப்பார். ஆகையால் அதற்கு இடம் கொடுக்கலாமா? நீ எனக்கு தான் நீ தோமதா, எனக்கு தான் நூறுல ஒண்ணு நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். அது மட்டுமா? கீசு விட்டாரு பேர் என்னாலே வலிக்கு முடியல. இவரு வலிச்சுட்டு வராது. எனக்கு தான் தோப்பதான். எத்தாங்கம்மா மாலை எத்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். பண்ணாரு இவரு கீக்கு போறாரு. தலை தட்ட துண்டா தனியாவையும் துஷ்டா தூய் பண்ணாரு. தெரியும் எதிர்பார்த்துக்கிறாங்க. வலிக்கு போறாரு இவரு.
அந்த நாரையை துளைத்து விட்டு அதோ பறந்து செல்கின்றது பார்த்தாயா? அறுத்து விட்டு அது தாங்களோ கீழே விழுந்துட்டீங்க. என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒரு சூது. ஆமா சாரி, இது யாரால வாக்க முடியும்? முடியாது. புயல் மத்திய மன்னர்கள் வலை செய்தார்கள் மாலை செய்தார் சொன்ன திரவு வதைத்த மாலை சூட்டுவார். ஆமா, இந்த வில்லை அரசர்கள் மட்டும்தான் வளைக்க வேண்டுமா? இல்ல வேற யாராவது வளைக்கலாமா? யார் வளைத்தாலும் வீரத்திற்கு இங்கே முதலிடும். அப்படியா? யார் வந்து எல்லாரும் வளைக்கலாம். நான் கூட வளைக்கலாமா? யாராலும் வளைக்கலாம். ஆகட்டும் ஐயா. நீங்கள் ஒரு சத்திரியனா? சத்திரியனா? ஆமா. எங்கிருந்தோ வந்த பாப்பா சாப்பாட்டுக்கு வந்த ஆளு. ஆமா, வில்ல வளைத்தவங்க தங்கியா குடுப்பீங்களா? வளைச்சா கொடுத்துதான் தெரியணும். நிபந்தனை தானே. நிபந்தனையா? இப்பதான் தெரியுது. நாங்கள் வில்லு வளைக்காமல் செல்வதே எவ்வளவு மேலே. போய் பலமற்ற பொண்ணு ஐயா, ஐயா, வில்லுடைய நிபந்தனை எப்படி? இந்த வில்லை வளைத்து கட்ட வேண்டும். அப்படியா? அது சுழல்கின்றது அந்த மத்தியந்திரத்தை. ஆமா. பின்புறமாக நின்று ஒரு பானத்தை விட்டு கீழே இருக்கக்கூடிய சந்தன குழப்பத்திலே விழும்படி செய்ய வேண்டும். அப்படியா? அப்படி செய்துவிட்டால் எங்கள் தங்கை திரௌபதி உங்களுக்கு மனமாலை சூட்டி. ஆகட்டும் ஐயா, நிறைய கொடுங்கள். இந்த பூமியானது அமைதியாக எங்கிருந்த வந்த பாப்பா நானே பிடிக்கிறான். ஒருவேளை இவன் வளைப்பானா? வளைய மாட்டான். அமரியா பார்ப்போம் அலுமலை தந்து எல்லாவாரே கண்டால் பாருங்க. ஏழை பார்ப்பான் பார்ப்போம் வலுமையை தட்டி. ஆமா, எல்லாரும் கண்ணால் பாருங்க சொல்றானே. வில்ல வளைந்தாலும் கண்ணால பாக்கணுமா? அரசே, அப்ப நாங்களாம் வழி சொல்லி தூக்கினா நாமெல்லாம் சத்திரியர். அவனா ஒரு ஏழை பார்ப்பான். பாப்பா அவனால இந்த வில்ல வளைக்க முடியுமா? ஆமா, வளைக்க மாட்டாயா? அமரியா பச்சாக்கு சாப்பிடுறவன் அம்மா யாரு உனை குடிக்க வடவைக்கு இலகு பனி துளி நேரமோ ஒரு பிடாரியானது அந்த கடலை குடிக்கின்றதாங்க. குடிக்கின்ற ஆளுக்கு அந்த பனித்துளியானது பாரமா இருக்குமா? சமமா இருக்கும். அதை போல் இந்த வில்லானது அவன் கைக்கு பனித்துளி போல தெரிகிறதா? வளைப்பா வளைக்க மாட்டான். வளைய மாட்டான். சோத்துக்கு வந்தாலு உக்காரியா
ஆட்டுகின்றன. ஆட்டுகின்றது. அந்த பிடாரிக்கு ஆமா. சுண்டைக்காய் எம்மாத்திரம் எம்மாத்திரம் இருக்கும். அதை போல் இந்த வில்லு சுண்டகா போல இருக்குதான். அப்படியே தெரிகிறது. வளைப்போ வளைக்க முடியாது. பச்சரிசியும் எப்படி வளைக்க முடியும்? அறுவடை செய்யணும். ஆமா, மச்சேந்திரம் பின்புறமாக நின்று சந்தன கோபத்துல வேணும். இந்த கண்ணாடி பார்த்து தான் பானத்தை போகணும். அப்படியா வையா அதிகார மந்திரத்தை உச்சாரித்து கூப்பிட்டு உங்க உபயோகார் கூப்பிட்டு வரும் நாளைக்கு. சபையோர்களே, இன்றைய தினம் திரௌபதி திருக்கல்யாணம் அர்ஜுனன் வில்வளைப்பு என்று சொல்லக்கூடிய கூத்தை உபயமாக ஏற்றி நடத்தியவர்கள் இதோ மணப்பெண் திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் இந்த கைத்தறியாடை 10 பீதாம்பரமாக அளிக்கிறார்கள். rogar, போயிடு. டயர் மாறிக்குது. ஒரு பாப்பா திருமணம் செய்து கொள்கிறோம். ஆமா, விடக்கூடாது. அவனை அடித்து துரத்தி விட்டு ஆமா பம்பை ஆமா பம்பை திருக்கல்யாணம் முடிந்துவிட்டது. இன்றிரவு நடத்தக்கூடிய கூட்டு சுபதிரை பரிணயனம், சுபதிரை கல்யாணம் என்று சொல்லக்கூடிய கூட்டு நடைபெறும். அனைவரும் திரண்டு வரும்போது கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.